நிக்கிறேப்பா. நான் ஒழுங்கா தான் படிச்சேன். உங்க அம்மா வந்து 4 போடுவா பாரு. என் பேரனை நீதான்ப்பா பாத்துக்கணும். செத்து போறேன் நானு. என்ன தம்பி பண்றீங்க? நீங்க யாரு? உனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தான் நானு. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? தப்பு இல்ல. வேற என்ன பண்றது? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். வீட்டுக்கு போனா நடிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க. வேற வழி தெரியல எனக்கு. தம்பி, இந்த எக்ஸாம் மார்க் எல்லாம் நீ லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுதான். ஆனா லைஃபே அது கிடையாது. அதை தாண்டி இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும்ல, அதுவும் கிரிக்கெட்னா நீ ரொம்ப நல்லாவே விளையாடுவ. அது ஒரு 2-3 மாசத்துல திருப்பியும் ஒரு எக்ஸாம் வரும். அதுல எழுதி பாஸ் பண்ணி எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ எடுத்து படி. அதுதான் லைஃப். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாவரன்னு முடிவு எடுத்துட்டா இங்க எல்லாருமே செத்து தான் போகணும். லைஃப்ல பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்கு. இந்த சின்ன விஷயத்துக்கே நீ இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்துக்கு என்ன பண்ணுவ? அதுவும் இல்லாம உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ இல்லாம அம்மா சந்தோஷமா இருந்துருவாங்களா? கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதனால இது ஒரு சின்ன விஷயம் தான். இதை தாண்டி லைஃப்ல நிறைய விஷயம் இருக்கு. அதனால நீ கீழே போற, அம்மா கிட்ட பேசுற, அம்மா திட்ட மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரியா? மனம் உறுதி இருந்தா எதையுமே ஜெயிக்கலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. உன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கலாய்க்க மாட்டாங்க. நீ எதுவும் மனசு வருத்தப்படாத, சரியா? கீழே போ. நான் தப்பெல்லாம் செய்ய மாட்டேன். எங்க அம்மாட்ட போய் பேசுறேன். ஆமா, உங்க பேர் இன்னும் சொல்லவே இல்லையே. என் பேரு கருப்பு. ஓ, எனக்கு பிடிச்ச பேர். வாடா வா. அம்மா படிக்காதம்மா. இன்னும் 2 மாசம் கழிச்சு ஒரு எக்ஸாம் வரும்மா. எல்லாம் படிச்சு நல்லா எழுதுறேம்மா. பரவாயில்லப்பா, அடுத்த வாட்டி படிச்சு நல்லா எழுதிக்க. உட்காரு, வா, பயப்படாத. சாரிம்மா, நான் நல்லா தான் எனக்கு எப்படி பண்ணணும் எனக்கே சொல்லுங்க. உடுப்பா, பாத்துக்கலாம். அடுத்த வாட்டி நல்லா படிச்சு எழுதிடு, சரியா? டேய், கோகுல கலாய்ச்சவ கோகுல் மூஞ்செல்லாம் பாக்கணும்டா. காமெடியா இருந்ததுடா. ஆமாண்டா. டேய், நம்ம கோகுல சொன்னது தப்பு தான்டா. வாடா போயிட்டு பாவம்டா. வா போய் சாரி கேட்டு. டேய் கோகுலே, சாரிடா, உன்னை கலாய்ச்சி சொன்னடா. இதுக்கு மேல கலாய்க்க மாட்டோம்டா. சாரிடா. சரி, பரவாயில்ல. வாங்க, நான் வந்து உட்காருங்க. யாரா இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க. எரியுது, உடம்புல எரியுது. யாரை காப்பாத்துங்க ப்ளீஸ், காப்பாத்துங்க.